நீங்கள் வாங்கின வாகனம் உங்களோட பேரில் தான் இருக்குன்னு எப்படி செக் பண்ணிக்கொள்வது. இலங்கை வாழ் மக்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது நீங்கள் புதிதாக வாகனம் வாங்குறீங்களோ இல்லது இன்னொரு நபரிடம் இருந்து பாவிக்கப்பட்ட, அதாவது செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவோம், அதை வாங்குறீங்களோ, வாங்கின பிறகு உங்களுக்கு ஒரு பைக் புத்தகம் தருவாங்க. லீசிங் கட்டி முடியும். அந்த பைக் புத்தகத்தை சில வேளை டூப்ளிகேட்டாக இருக்கலாம் தானே, ஒரிஜினலாக செக் பண்ணி கொள்றேன்னு சொன்னால் நான் உள்ள வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு பைக்குடைய அல்லது கார் வாகனத்துடைய அந்த 3 இங்கிலீஷ் எழுத்து அங்கால 4 நம்பர் இருக்குன்னு தானே, அதை போட்டு பாருங்க. அதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக உரிமையாளர் பெயர், மற்றது வந்து வாகனத்தில் டீட்டெயில்ஸ், இப்போ வந்து இது உற்பத்தி செய்யப்பட்ட வாகனம்ன்ற மாதிரி அந்த நம்பர் பிளேட், அதில் என்ன மாடல்னு சொல்லியும் இருக்கும். இது வந்து நம்மளால் எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் அதில் கேட்குற தகவல்களை நீங்கள் வந்து சரியாக கொடுக்கணும். உங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தோடனே ஓடிபி ஆக்சஸ் கேட்கும். நீங்கள் அதையும் கொடுத்து என்டர் பண்ண பிறகு ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவாங்க. இமெயிலுக்கும் அனுப்புவாங்க. இதை வந்து எந்த அட்ரஸில் போய் பார்க்கணும்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் மேலே மென்ஷன் பண்ணியிருந்த ஃபோட்டோலையும் வந்து அதுக்குரிய லிங்க் இருக்குது. தேவையான ஆட்கள் உங்களோட வாகனங்களையும் போயிட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தவண்ட வாகனத்தை போயிட்டு செக் பண்ண பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணுற ஒவ்வொரு இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கவர்மெண்ட் டேட்டாவில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். உங்கள் மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் இல்லாட்டி க்ரோமில் போய்ட்டு கூகுளில் இந்த அட்ரஸை சர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இதில் பாருங்கள், நான் கொடுத்துருக்க மாதிரி பெயர், உங்களோட பெயர், என்ஐசி நம்பர், அதாவது நீங்கள் நேஷனல் ஐடென்டி கார்டு இருக்குது தானே ஸ்ரீலங்காவில், அந்த நம்பர், அதுக்கப்புறமா அது மொபைல் நம்பர் கேட்கும். அப்புறமா உங்களோட வெஹிக்கிள், அந்த நீங்கள் எந்த வெஹிக்கிள் பாவிக்கிறீங்க, எந்த வாகனத்தை செக் பண்ணணுமோ அந்த வாகனத்தில் நம்பர் கேட்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொடுத்துட்ட பிறகு நான் சப்மிட் பண்ணும்போது இந்த ஓகே கிளிக் பண்ணப்போ பாருங்கள், நார்மலாகவே இந்த பைக் வந்து கொமர்ஷியல் கிரெடிட் அண்ட் ஃபினான்ஸ் பிஎல்சி, இது நான் லீசிங்கில் எடுத்ததால், இப்போ இந்த பைக் என்கிட்ட இல்லை, ஆனால் லீசிங்கில் எடுத்ததால் அந்த வாகனம் வந்து லீசிங் கம்பெனிகள் இருக்குது. அதேமாதிரி மிச்ச சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. இது வந்து நார்மல் வியூவில் நான் எடுத்திருக்கேன். ஃபுல் வியூ தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே அதுவாக கேட்கு 150 காசை கட்டி ஃபுல் வியூ பார்க்க போகிறீங்களான்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே பேமெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமான தகவல் ஒன்று என்னென்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் சீரியஸாக நல்ல விஷயத்துக்கு மட்டும் பாவீங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் இதை செக் பண்ணும்போது அதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்தா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதால் கவனம். தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகாதீங்க.